தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதல் பட்ஜெட்டே தாக்கல் செஞ்சுட்டாங்க. என்ன புதுசா இருக்க போது, புதிய திட்டங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்பட போகிறதா அல்லது பழைய பட்ஜெட்டை தொடர போகுதாங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்தது. ஒரு பொது பார்வையாளராக இந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சீரு அப்படின்னு சொல்றாங்க. தோராயமா தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கல்யாணம் நடக்குது. நீங்க 1 பவுன் தங்கம் பட்டு சேலை இதனோட காஸ்ட்டை பாருங்க. மேகதாது சார்ந்து கூட பேசினாங்க. இப்போ சௌமியா அன்புமணி அவ்வளோ விஷயங்கள் பேசுறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை அப்படிங்கிறது இந்த பிரச்சனையால் ஆல்சோ பெருசா டிபேட் பண்ணப்பட்டுச்சு சார். அது எப்படி பாக்குறீங்க? கர்நாடகாவில் இருக்க காவிரிக்கு குறுக்கால இருக்கிற டேமே அதிகம். கர்நாடகா காவிரி நதியினுடைய 75% தமிழ்நாட்டில் தான் பாயுது. நீங்க ட்ரிபியூனலோட ஜட்ஜ்மெண்ட் என்ன, நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்ன, எல்லாத்தையும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு டி.கே. சிவகுமார் பக்கத்து ஸ்டேட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் எல்லாத்தையும் அனுசரிச்சு வண்டி ஓட்டுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிங்க ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் விஜய் செய்ய மாட்டேங்கிறாரு? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்களேன். அது என்ன, அது ஒரு ஈகோ? லாட்டரிட்டு வந்து ஏன் 900 கோடி வாங்குனீங்க அப்படின்னு அதை கேட்க போக, ஏன் அதை போய் உங்கள் மாமனாட்டை கேளுங்கன்னு அவர் கேட்க, அதை போய் உங்கள் உப்பாட்டை கேளுங்க அப்படின்னு அவர் கேட்க, அது ஒரு விவாதமாக மாறிச்சு. அடுத்த நாளே பார்த்தா அமலாக்கத்துறை ரைடு, இப்போ மார்ட்டின் வீடு மற்ற அலுவலகங்களில் வந்து அமலாக்கத்துறை ரைடு போன்ற ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு. அது எலெக்ஷன் பாண்டு மூலமாக திமுக பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கு. மார்ட்டின் அவங்க குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அது அப்படி போனாலும் சட்டமன்றத்தில் விவாதிக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. அடுத்த நாள் ரைடு வந்ததெல்லாம் பார்த்து இதெல்லாம் வச்சு பார்க்குற போது திமுக வந்து பிஜேபி கூட அண்டர் டீலிங் போட்ட மாதிரி இருக்கு. குறைவான கட்டணத்தில் ஜார்ஜியாவில் மருத்துவம் பயில வாய்ப்பு. உலகத்தரம் வாய்ந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டி இன் ஆபிஷியல்ஸ் நேரில் சந்தித்து அட்மிஷன் மற்றும் ஸ்காலர்ஷிப் பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர், அரசியல் விமர்சகர் முத்தமிழ்ச்செல்வன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாடு அரசியல் நம்ம தொடர்ந்து முன்பெல்லாம் பேட்டி சொல்லும்போது கூட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் சில வாய்ப்புகள்லாம் குறைவுலாம் சொன்ன காலமெல்லாம் போய் இந்த தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதல் பட்ஜெட்டே தாக்கல் செஞ்சுட்டாங்க. அந்த முதல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. ஆனால் அதில் என்ன புதுசாக இருக்க போது, புதிய திட்டங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்பட போகிறதா அல்லது பழைய பட்ஜெட்டை தொடர போகுதாங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்தது. தற்பொழுது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் தாவேக ஆதரவாளர்களால் அது கொண்டாடப்பட்டாலும் மறுபுறம் திமுகவால் விமர்சிக்கப்படுது. ஒரு பொது பார்வையாளராக இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது? பிளாஸ்டாக இருக்குதா இல்லை உண்மையிலே புஸ்வானம் ஆயிடுச்சா? எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இதை பிளாஸ்டாலாம் இல்லை, புஸ்வானான்னு நான் சொல்ல வரல. இந்த பட்ஜெட் வந்து பிளாஸ்டாக ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதுக்கு நிறையா உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ அண்ணன் சீரு அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சீரு அப்படின்னு சொல்கிறாங்க. தோராயமாக தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கல்யாணம் நடக்குது. நீங்கள் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கிறீங்க? 750 கோடியா? அது நேரம் கூட அவ்வளோதான் அலாட் பண்ணுறீங்க. நீங்கள் 1 பவுன் தங்கம் பட்டு சேலை இதனோட காஸ்ட்டை பாருங்கள். இந்த 4 லட்சம் பேர் கல்யாணம் ஆகிறாங்க பார்த்தீங்களா? இதில் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்க சரி, கொஞ்சம் வசதியானவங்க இருக்கிறவங்க அது ஒரு 1 லட்சம், இன்னொன்று 3 லட்சம் பேர்த்துக்கு வச்சே இதை டிவைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துடுதா? அது பட்ஜெட் அதிகமாகும். 3000 கோடி 4000 கோடி போயிடும். எங்கேயோ போகுது இது. அப்போ வந்து இது ஒரு பம்மாத்து வேலை மாதிரியே தெரியுது. அடுத்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த தாய்மாமன் சீரு அந்த ஸ்கீமுக்கு வரோம். அடுத்தது நீங்கள் சொன்னதே வச்சு வரோம். தாய்மாமன் சீரு அப்படின்னு வரதெல்லாம் நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் இந்த மோதிரம் போடுறது இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அது பிறந்த குழந்தைக்கு என்ன கால் சவரன் கால் 1 கிராமில் மோதிரம் போடுறதுக்கு 1/2 கிராமில் போட்டால் கூட அது பெருசாக தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், கிட்டு கொடுக்குறேங்க. அது எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்ருக்காங்களே சார்? நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஆல்ரெடி இருந்த ஸ்கீமு. ஒரு அரசு இதில் செக் பண்ணுறதுக்கு ஒரு மகப்பேறு தாய்மார்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அந்த கிட்டு இதெல்லாம் கொடுக்கறது வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் தான். நீங்கள் என்னமோ அப்படியே புதுசாக பண்ணுற மாதிரியே வந்து ஒரு ஃபோக்கஸ் இதுங்கிறது. அதை இது அவங்க அறிவிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறீங்க? இது ரெண்டும் வந்து இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வர மாதிரி தான் தோணுது. வருது ஊட்டச்சத்து இந்த இதுக்கு. அடுத்தது நான் உங்கள் விவகாரம் வரேன். அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வாங்க. தமிழகத்தின் வந்து முதுகெலும்பு விவசாயம்ன்றீங்க.
விவசாயத்துக்கே வரேன். அந்த வாழைகளுக்கு வந்து வாழை விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு ஆடி மாதம் இந்த மாதிரி காற்றுல வந்து காற்று மழையில் அடித்து எங்கள் மரம் வந்து நீங்கள் வாழை மரம் வந்து அடியோடு சாஞ்சதுன்னு வச்சுங்க, அதை சில பேர் என்ன பண்ணாங்க, எடுத்து நிப்பாட்டி முட்டு கொடுத்து இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நடுவுற உடையிறது ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. அதில் எங்கே முட்டு கொடுப்பீங்களா நீங்கள்? சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முட்டு கொடுக்கணும். நீ அதுக்கு ஒரு அக்ரிகல்ச்சரில் வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறது, அப்புறம் நெல் குடோனுக்கு தார்பாய் வாங்குற இந்த ஸ்கீமு. உங்களை யாருங்க தார்பாய் வாங்க சொன்னது? ஒரு தார்பாய் ஒவ்வொரு சம்பா தாளிட ஒவ்வொரு பருவத்துக்கு தான் தாங்கும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் சரி, தார்பாய்ங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன். அதுதானே தற்காலிகமாக நீ வந்து பாதுகாக்கிறீங்க. ஏன் எவ்வளோ கவர்மெண்ட் இடம் இருக்குது வேஸ்ட் லேண்டு, அதாவது பெரிய பெரிய ஷீட்டு போட்டு நீங்கள் ஆங்கிள் போட்டு ஷீட் போட்டு பர்மனெண்ட்டாக தங்க வச்சு குடோனை ஸ்டாக் பண்ணுங்களேன், அது பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து எதாவது புத்திசாலித்தனமாக செய்யணுன்ட்டு காமெடி ஆகிடக்கூடாது. எது இந்த வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கீம் அப்படின்னு. நீங்கள் விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, விவசாய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் கூட்டுறவு வாங்கின கடன் எல்லாத்தையுமே முழுசாக தள்ளுபடி பண்ணுங்கள். அவங்க அதிகபட்ச வேளாண் விவசாயிகள் போராடுறதே அதுதான். வாழை விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமை நல்லா ரெடி பண்ணி அதிகம் பண்ணுங்கள். ஒரு வாழை மரத்துக்கு வந்து நீங்கள் இன்சூர் பண்ணுங்கள். ஒரு ஏக்கருக்கு இத்தனை மரம் வைக்க போகிறோம், நீங்கள் அது தெரியும்ல, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வாழை மரம் வைக்கிறீங்க, ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ இன்சூரன்ஸு, அதை நீங்கள் கட்டிட்டு போங்கன்றேன். எல்லா சீசனும் இல்லைல்ல, ஏதாவது ஒரு சீசனில் இருந்துச்சுன்னா எல்லாம் தப்பிச்சுதுன்னா இன்சூரன்ஸு இது இல்லாமல் போயிடல. விழுந்துச்சுன்னா கூட ஒவ்வொருத்தரையும் விவசாயிகள் வந்து எங்களுக்கு நிவாரணம் வரல அப்படின்ட்டு நீங்கள் ஏன் அவங்கள போயிட்டு பேங்கில் அலைய விட்றீங்க? இதுமாரி பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு புதிய மொந்தையில் பழைய கல். திமுக சொன்னதில் ஒன்றும் தவறாக இருக்கிற மாதிரி தெரியல. அதெல்லாம் எங்கள் ஸ்கீமை வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ எல்லாமே பேர் மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லா ஸ்கீமோட பேரையும் மாற்றிட்டு அதே தான் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறேன். அவர் கலைஞர் பேரில் இருந்ததெல்லாம் மாற்றிட்டு வெற்றின்னு சேர்த்துருக்காங்க. இது ஒவ்வொரு அரசாங்கமும் மாறும் பொழுது வர செய்ய வேண்டியது. அதில் வந்து முன்னாள் முதல்வர் புரட்சித்தலைவர் அம்மையார் அவர்கள் இருந்தப்பெல்லாம் அவங்க பேரெல்லாம் வச்சுக்கல. நீங்கள் 91, 96 வேணால் இப்போ டிவிகே கவர்மெண்ட் மாரி அப்போ சில அறிவுஜீவிகள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இடம்பெற்றிருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் 91-96 புரட்சி தலைவர் அம்மா பிறல்லையும் மந்திரியாக இருந்தார். அப்போ இவர் தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஜே பஸ் அப்படின்ட்டு போட்டார். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஜே பஸ்ஸு, ஜே ஃபிலிம் சிட்டி அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் கலைஞர் வந்தோடனே எல்லாத்தையும் மாற்றிட்டு அவர் வேறு மாரி பண்ணினார். அப்புறம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு வந்தாங்க. இப்போ அந்த அரசியல் வேணாம். இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாற்றக்கூடிய ஒரு இதுதான். நீ எதையோ பண்ணு, இப்போ அது யார் கேட்டுட்ருக்கா? மக்களுக்கு போடுற ஸ்கீமு நல்லா இருக்கணும். அது பேர் மாற்றம்லாம் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இது வந்து சகஜமாக போயிடுச்சு. ஏன்ப்பா அதுமாரி பேர் மாற்றி வச்சதுன்னா ஸ்கீம் ரன் ஆகிறது நின்னா போட போகுது. அதனால் அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் திமுக அதிமுக 2 கட்சிகளையும் குழப்பி அடித்து புதுசாக உருண்டை மாரி தான் இருக்குது பட்ஜெட்டு. இப்போ தாவேக்கா எந்த வகையிலையும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாலாம் இல்லை அப்படிங்கிறது தான் பட்ஜெட்டில் புரிஞ்சுக்க முடியுதுங்கிறீங்களா? பட்ஜெட்டை வச்சு மட்டும் மாற்றுன்ட்டுலாம் நீ சொல்லிட முடியாது. பட்ஜெட் விஷயத்தில் மாற்றம் இல்லை, மற்ற விஷயங்கள்லாம் இவர் சொன்னார்ல, நீர்வளத்துறை அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து டெண்டருக்கு ஏதோ கமிஷன் ஏதோ பர்சன்டேஜ் சொன்னார். நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், பழக்க தோஷத்தில் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். இது இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சட்டசன்றத்தில் நீங்கள் கேட்குறதுக்கு வேணால் அப்ளாஸ் வாங்கின மாதிரி இருக்கலாம். அப்படி ஒரு பட்சத்தில் இருந்திருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சர் அவர்கள் முதல்ல என்ன சொன்னார் சட்டமன்ற கூட்டத்தில், பட்ஜெட் 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டால் அதில் வந்து 30% வந்து ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போகுது அப்படின்னாரு. நீ இப்போ போட்டிருக்கல, அந்த 30% கழிச்சுட்டு பட்ஜெட் போட்டிருக்கலாம்ல. உங்களுக்கே நீங்கள் சொன்னீங்க, அப்போ அது பொய்யா இருக்கணும். எது 30% ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஓகே, உங்கள் பேச்சு பிரகாரம் இப்போ போடுற பட்ஜெட்டில்
அதை எக்ஸ்ட்ரா குறைச்சி போட்டிருக்கலாமே, வேஸ்ட்டு தானே, 30% வேஸ்ட்டு தானே அப்படின்ட்டு போட்டிருக்கலாம்ல. பற்றாக்குறையாச்சும் இப்போ 57,000 கோடியே இன்னும் பற்றாக்குறை வருதுல்ல, 57 இது போட்டிருக்காங்க. அதையாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை இதுமாரி கமிஷன்லாம் நாங்கள் வாங்குறதில்ல, அதனால் எங்களுக்கு 1,50,000 கோடி மிச்சம், 30% 1,50,000 கோடி, 4 கோடியில் 4,00,000 கோடி மீதி இருக்க பணத்தை வச்சு மீதி இருக்க பணத்தை வச்சு கடன் அடைக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் 20,000 கோடி ரூபா இப்போ கடன் வாங்கியிருக்கிறதாச்சும் நாங்கள் வாங்கலை, எங்களுக்கு மிச்சம் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் ஸ்டண்டு, வேறு ஒன்றும் பெருசாக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட்ஜெட்டில் எதாவது பண்ணுவாங்கன்ட்டு. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நடுநிலையால் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, விவசாயிகள்லாம் எதிர்பார்த்தாங்க. இன்னும் விவசாயிகள்லாம் சொல்ல போனோம்னா இந்த மோட்ரு, இதெல்லாம் பைப்பு, இதுமாரி இடுபொருள்களோட விலையெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஃபெர்டிலைசர், அதாவது உரங்கள், இதுக்கெல்லாம் குறையும்னு பார்த்தாங்க. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி நடக்கலை. பயிர்க்கடன் அட்லீஸ்ட் முழுமையாச்சும் தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். அப்புறம் விவசாயிகள் தான் கூட்டுறவு வங்கியில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க, ஹவுசிங் போர்டு, இதெல்லாம் வந்து ஒரு தள்ளுபடி கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுசிங் போர்டில் விவசாயிகள்லாம், கிராமப்புற மக்கள்லாம் வீட்டு வசதி, கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் கடன் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களால ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கட்டாத அபராத வட்டி, அந்த வட்டி, எந்த வட்டின்னு போட்டு இப்போ ஹெவியாக வந்து நிற்கிது. அதாவது வட்டியாச்சும் தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். ஆனால் டோட்டலாக பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னொன்று, ஸ்கூலில் கல்வி தரத்துக்கு நீங்கள் போட்டிருந்தீங்க, கொஞ்சமாச்சும் யோசிக்கிறீங்களா? 10,000 ஸ்கூல் இருக்குது, ஒரு ஸ்கூலுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கீங்க? இந்த சூப்பர் கிளீன் 139 கோடி ஒதுக்குனா சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு 11,000, ஒரு நாளைக்கு 350 ரூபா 350 ரூபா வரும். ஆயாம ஸ்வீப்பர் சம்பளம் ஒரு ஹார்பிக் வாங்கினாவே முடிஞ்சு போச்சு. ஒரு ஹை ஸ்கூலில் இருக்கிற பாத்ரூம், டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 150 ரூபாய்க்கு பெனாயில் வாங்கினா போதுமா? ஹார்பிக்கோ க்ளீனிங் மெட்டீரியல் வாங்கினா போதுமா? அதுக்கு எல்லாம் வேண்டாமா சார்? நீங்கள் ஜென்ஸை கூட விடுங்க சார். கேர்ள்ஸ் ஸ்கூலில் பாத்ரூம், டாய்லெட்டு, கிளாஸ் ரூம் எந்த அவசியமோ அதே அளவுக்கு அது அவசியங்க. அது சுத்தமாகவும் இருக்கணும். கிளினிக் வேணும், சும்மா பேர் ஸ்டைலாக வச்சுட்டா போதாது, சூப்பர் கிளினிக்கு அப்படின்ட்டுலாம். ஒரு ஸ்கீம் பண்ணால் என் மக்கள் எல்லாம் என்ன திறனாய்வு பண்ண மாட்டாங்களா? பட்ஜெட்டை பற்றி நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்கல்ல, இருக்க மாட்டாங்களா? யோசிப்பீங்களா? 10,000 ஸ்கூலுக்கு போதுமா? 300, 350 போதுமா? எத்தனை ஸ்வீப்பர் போடணும்? பிள்ளைங்கள்லாம் இருக்குது, பெண் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? யோசிக்கணும்ல. இன்னும் நீங்கள் ஒன்று சொல்ல போனீங்கன்னா, கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் கம்பல்சரி, ஃபாரின்லாம் யூரோப்லாம் என்ன பண்ணுற மாரி இங்கேயே இருக்குது, கம்பல்சரி நீங்கள் நேப்கின்லாம் வைக்கணும் ஸ்கூலில். +1 +2 பிள்ளைங்களுக்கு. இப்போ இருக்கிற உணவு முறைகளுக்கு ஒரு பெண் வந்து 9வது படிக்கிறப்ப ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் கம்பல்சரி ஸ்கூல்லலாம் நேப்கின் வைக்கணும், ஃபண்டமெண்டல் மெட்டீரியல் வைக்கணும். அதை விட்டுட்டு சத்துணவு வைக்கிறேன், முட்டை போடுறேன், சிக்கன் போடுறேன், இதுவாக ஒரு பெரிய மேட்ரு? சூப்பர் கிளினிக்கில் இதெல்லாம் கொண்டு வாங்க சார். பட்ஜெட்டில் நீங்கள் அதிகம் அறிவிச்சிங்கன்னா, ஓ அண்ணே நம்ம இடத்துலேருந்து யோசிக்கிறாரு, தாய்மாமன் நம்ம இடத்துலேருந்து யோசிக்கிறாருன்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இதுதான் பட்ஜெட். இன்னும் இப்போ நிறைய வியந்து பார்க்குற அளவுக்கு பட்ஜெட்டில் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. பட்ஜெட் விவாதத்தின் போது இப்போ இன்னொன்று கூட, அது மேகதாது சார்ந்து கூட பேசினாங்க. இப்போ சௌமியா அன்புமணி அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலை அப்படிங்கிறது இந்த பிரச்சனையால் ஆல்சோ பெருசாக டிபேட் பண்ணப்பட்டுச்சே சார், அது எப்படி பார்க்குறீங்க? அதே மேகதாது இதெல்லாம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு இன்றைய முதலமைச்சர் யோசிக்கிறாருன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, இங்கேருந்து டெல்லிக்கான சிறப்பு தூதராக நீங்கள் போட்டவங்க ஒரு தமிழரை போட்டிருக்கணும். அடிப்படை ஜீவ நாடியே என்னன்னு தெரியாத ஒருத்தரை உங்களுக்கு உள்ளவங்களை போட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட், ஒரு ஹானரபிள் போஸ்டிங்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆள் வந்து நல்லா இருக்கணும். இப்போ மேகதாது விஷயமா திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுனது வந்து கரெக்டாக பேசினாங்க. ஏன்னா அது வந்து முதல்ல காவேரி அவங்க தொகுதியில் தான் கர்நாடகா, தருமபுரிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பேசினாங்க காவேரி விஷயத்தில். நீங்கள் அதில் வந்து மேகதாட்டு ஆடுதாண்டும் காவேரி, மேகதாதுனா தமிழில் ஆடுதாண்டும் காவேரி, அந்த இடத்துல நீங்கள் பண்ணுறப்ப பின்னாடி இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் எப்படி மூழ்கடிக்கப்படும், கிராம மக்கள் எவ்வளவோ, வனம், அரிய வகை மரம், புலிகள் சரணாலயம், மான்கள் சரணாலயம், இது எல்லாம் போகும். ஓகே, நீங்கள் ஒரு விஷயத்த அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ கர்நாடகாவில் காவேரிக்கு குறுக்கால இருக்கிற டேமே அதிகம்.
கர்நாடகா காவிரி நதியினுடைய 75% தமிழ்நாட்டில் தான் பாயுது. நீ ட்ரிபியூனலோட ஜட்ஜ்மெண்ட் என்ன, நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு என்ன? நீ எது எப்படி இருந்தாலும் வறட்சி காலமாக இருக்கட்டும், நல்ல மழை காலமாக இருக்கட்டும், நீர் எவ்வளோ இருக்குதோ அதில் 1/3 170 டிஎம்சியா ஒரு வருஷம் இல்லை 177 டிஎம்சி நான் நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதை பேஸ் பண்ணி கொடுக்கணும். நீ இப்போ 10 டிஎம்சி இருந்துச்சுன்னா 3 வச்சுக்கிட்டு 7 கொடுத்துடணும். இதுதான் ட்ரிபியூனலோட ஜட்ஜ்மெண்ட்டு. கர்நாடக அரசு ஒரு முறை கூட அதை நீ ஃபாலோ பண்ணுறதில்ல. முதலமைச்சர் ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னார், அவமானம் வந்தால் பரவாயில்ல, இருந்தாலும் நான் பெங்களூர் விசிட் பிளான் பண்ணேன், என்ன அங்கே போய் எல்லோரும் அக்கறையோடு சொன்னாங்க, சென்று அவமானப்பட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு போனேன்னு சொன்னாங்க. இது சினிமா ஸ்டண்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் முதலமைச்சர் அப்படியே வச்சுக்கோ, ஸ்டேட்டுக்காக போயிட்டு எப்படி நீ அவமானப்படுத்துவ ஒரு முதலமைச்சரை? ஹெச்டி தேவகவுடா இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ கர்நாடகாவை சேர்ந்த ஹெச்டி தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், இந்தியாவில் பிரைம் மினிஸ்டராக 97 அந்த 98 அந்த சீசனில் இருந்த பொழுது காவேரி ஜேஎச் பட்டீல், இப்போ பட்டீல் தான் சிஎம் கர்நாடகா, கலைஞர் அவங்களும் பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தை தோன்றுச்சு. தேவகவுடா கருணாநிதி தயவுல பிரதமரானவர். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மூப்பனார் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஹர்கிஷன் சுர்ஜித்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார் தெரியுமா பஞ்சாபில், அவர், அஸ்ஸாம் ஹர்கிஷ் பிரஃபுல்லகுமார் மகந்தா அவர், நம்ம சந்திரபாபு நாயுடு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உட்கார வச்சாங்க தேவகவுடாவை வந்து பிரைம் மினிஸ்டர். அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறப்ப கூட நேக்காக அதை ஹேண்டில் பண்ணார் தெரியுங்களா. கர்நாடகாவோட நலனை விட்டு கொடுக்கல. இந்த பாருங்க, இப்போ 2-3 தடவை எதிர்கட்சிங்க எல்லாத்தையும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு டிகே சிவகுமார் பக்கத்து ஸ்டேட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் எல்லாத்தையும் அனுசரித்து வண்டி ஓட்டுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிங்க ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் விஜய் செய்ய மாட்டேங்கிறாரு? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்களேன். அது என்ன, அது ஒரு ஈகோ? அனைத்து கட்சி கூட்டத்தை நீ கூட்டி எல்லாத்துட்டையும் ஒப்பீனியன் கேட்காம இந்த விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்களா? இல்லை உங்களுக்கு என்ன நிர்பந்தம்? இல்லை கர்நாடகாவை பகிச்சிக்கூடாதுன்ட்டு என்ன நிர்பந்தம்னு கேட்குறேன். காங்கிரஸ் இப்போ இவங்க உண்மையிலுமே இதாக இருந்துச்சுன்னா காங்கிரஸை தள்ளி வச்சுக்கணும். அது வேறு இது வேறுலாம் இப்போ இந்த லாஜிக் இல்லாமலாம் பேசக்கூடாது. இதுக்கு வந்து காங்கிரஸ் முடிவு எடுக்கணும். இது வாழப்பாடி ராமமூர்த்தி காவேரி பிரச்சனைக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். இப்போ இருக்கிற விஸ்வநாதனும் பிரவீன்குமார் செய்வாங்களா? இப்போ இருக்கார்ல யார், நம்ம விஸ்வநாதன் மினிஸ்டர், இன்னொருத்தர் காங்கிரஸ்காரர் இருக்கார் சாந்தகுமாரா, அவர் பேர் ராஜேஷ், இவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணலாம்ல. எங்கள் தமிழ்நாடு தான் முக்கியம் அப்படின்னு காங்கிரஸும் வளர்ந்த மாதிரி இருக்கும்ல. வாழப்பாடி ராமமூர்த்தி பண்ணாருங்க, அவரோட நீங்கள் பெரிய தலைவரான மிகப்பெரிய தொழிற்சங்கவாதி வாழப்பாடி ராமமூர்த்தி. அவருக்கு இங்கே பாராட்டு விழா கூட வச்சாங்க, காவேரிக்காக தான் பதவியை ராஜினாமா பண்ணாருன்ட்டு. அதுமாரி நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க. அவர் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். நீ மாநில சர்க்காரை பண்ணுங்க. எங்களுக்கு வேண்டாங்க, காவேரியில் தண்ணி விடாத காங்கிரஸோட தயவு எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லு. விஷயங்கள் எவ்வளோ இருக்குது இருந்தால் பண்ணுங்கன்னா யோசிங்க. நம்ம மக்கள்லாம் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தனியாலாம் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் தேராது. ஏதோ இப்போ தான் 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் டிவிக்கேன்னு ஒரு கட்சிக்கு போட்டாங்க. போட்டுட்டு இப்போ எதுக்கு போட்டேன்ட்டு அவங்க மாரியே இவனுங்களும் அப்படி கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யுங்க. சும்மா சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் மரியாதைலாம் பேசிவிட்டா அது ஒரு பெரிய மேட்ரா? புரியுது சார். இப்போ அடுத்ததாக இந்த விவாதத்தின் பொழுது மீண்டும் இந்த லாட்டரிட்டு வந்து ஏன் 900 கோடி வாங்குனீங்க அப்படின்னு அதை கேட்க போக, ஏன் அதை போய் உங்கள் மாமனார்ட்ட கேளுங்கன்னு அவர் கேட்க, அதை போய் உங்கள் உப்பாட்ட கேளுங்க அப்படின்னு அவர் கேட்க, அது ஒரு விவாதமாக மாறிச்சு. அடுத்த நாளே பார்த்தா அமலாக்கத்துறை ரைடு, இப்போ மார்ட்டின் வீடியோ மற்ற அலுவலகங்களில் வந்து அமலாக்கத்துறை ரைடு போன்ற ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு, கோவையில் நடந்துகிட்டு இருப்பதா. என்ன எப்படி பார்க்குறது, என்ன புரிஞ்சுக்கிறது? 900 கோடி அப்படிங்கிற விவாதம் வந்து இவ்வளோ பெருசாக மாறி இருக்கே சார். அது எலெக்ஷன் பாண்டு மூலமாக திமுக பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கு. அவங்க மார்ட்டின் அவங்க குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இது டொனேஷன் மூலமா திமுக எல்லா கட்சிக்கும் வாங்கியிருக்குங்க. பார்ட்டி ஃபண்டு எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு. டிவிக்கு இனிமேல் வாங்காமலே இருக்குமான்னு பார்த்துருவோம். டிவிக்கு இன்னொரு லாஜிக் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு தனி எபிசோட் வச்சுப்போம். இவங்க எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அது அப்படி போனாலும் சட்டமன்றத்தில் விவாதிக்கிற அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்லை.
அடுத்த நாள் ரைடு வந்ததெல்லாம் பார்த்து இதெல்லாம் வச்சு பார்க்குற போது திமுக வந்து பிஜேபி கூட அண்டர் டீலிங் போட்ட மாதிரி இருக்குது. முதல் நாள் இதை சொல்லி அடுத்த நாள் ரைடு வந்துச்சுன்னா இது என்ன பெரிய கம்பசூத்திரமாக கண்டுபிடிக்கிறது. திமுகவும் பிஜேபியும் நெருங்கி வருகிறது. அதுக்கு திமுகவோட தயவு பிஜேபி சென்ட்ரலில் வேணும், எல்லா ஸ்கீமுக்கும் வேண்டும். நீங்கள் இது ஓட்டு வருதுன்னா நீங்கள் வாக்கெடுப்பில் மத்திய அரசாங்கம் ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறவங்க வாக்கெடுப்பு ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. வெளிநடப்பு செஞ்சினாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்லு பாஸ் ஆயிரும். அதனால வந்து இப்போதைக்கு பிஜேபிக்கு நல்லா தெரியும், சரி நம்மளுக்கு வந்து திமுக தயவு தேவை. அதனால தான் விஜய் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. ஸோ மேபி இப்போ இருக்க அமலாக்கத்துறை ரைடை வந்து திமுக பாஜக ரொம்ப நட்புணர்வோட தொடர ஆரம்பிச்சிருக்குங்கிற ஒரு சமஜியாக பார்க்கலாம். ஆமாங்க, நீங்கள் நீங்கள் ஒரு கேஸ் அப்படி இப்படி டாட் பண்ணி ஒன்றுமே வேலையாகலையா? இந்த இன்றைக்கி பழனி கேஸில் உள்ள இவர் வந்து இறந்துருக்காரு, இந்த அட்வொகேட் இறந்துருக்காரு, கொண்டுட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம்ல. இது எல்லாம் தான் எல்லா கட்சி மாதிரியும் தான் இருக்குது. ஒன்றும் பெருசாலாம் டிவிக்கே இருந்ததுக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லையா? இப்போ தொடர்ந்து தான் இப்போ மாற்றம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாவேக்கா எந்த ஒரு மாற்றத்துடைய செயல்களை தற்போது வரை பண்ணலை அப்படிங்கிறது பண்ணலை. ஓகே, தொடர்ந்து இப்போ பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க, அது எப்படி நடைமுறைக்கு வருது, அதனால் பயன்படுறாங்களா, அல்லது ஸ்கீம் எப்படி ரன் ஆகுது, அதில் என்ன சட்ட சிக்கல்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சார். மேற்கொண்டு இந்த விவாதங்களும் எப்படி அரசியல் களத்தில் எதிரொலிக்கிறது, இப்போ இடி ரைடு தொடங்கியிருக்காங்க, அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.